அனைவருக்கும் வணக்கம். நம்ம அட்சயம் ஃபுட்ஸில் இன்றைக்கி 5 கிலோ பிரியாணி எப்படி செய்கிறதுன்றது ஒரு வீடியோவாக பார்த்துடலாம். நம்ம பிரியாணி பொடி போட்டு ஒரு அரை லிட்டர் நெய் ஊற்றிக்கிறோம். அதோட 1 லிட்டர் கடலை எண்ணெய் ஊற்றி 150 கிராம் மட்டன் கொழுப்பு சேர்க்குறோம். மட்டன் கொழுப்பு சேர்த்து ஒரு வதக்கினோடனே 200 கிராம் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டும் சேர்க்குறோம். இதில் அப்போ பிரியாணி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக சின்ன வெங்காயம் 1 கிலோ சேர்த்துருக்கோம். கொரப்பாக அரைச்ச சின்ன வெங்காய பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா செவக்க வதக்கிடணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணுன்னா பிரியாணியோட கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக நல்லா வதக்கிட்டோம். வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு 750 கிராமு, இஞ்சி அரை கிலோ, ரெண்டையும் அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி இதோட சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கினதுக்கப்புறம் 300 கிராம் முந்திரி பருப்புக்கு அப்புறம் தக்காளி ஒரு அரை கிலோ சேர்த்துக்கிறோம். தக்காளி உங்களுக்கு ஆப்ஷனல் தான், எங்களுக்கு பிடிக்கும், அதுக்காக நான் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம தயிர் அரை லிட்ரு. இது ஏன் தயிர் சேர்க்குறோன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தக்காளியோட தயிரும் சேர்த்துட்டு 2 கைப்பிடி புதினா, 2 கைப்பிடி மல்லி ரெண்டையுமே சேர்த்துடுறோம். நல்லா வதக்கிட்டு 50 கிராம் மிளகாய், அதாவது தனி மிளகாய் தூள், ஒரு 25 வரைக்கும் ஒரு மிளகாய் போடலாம், பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பொடி ஒரு 175 கிராம் போடலாம். 50 கிராமும் ஒரு அரை பாக்கெட்டும் போட்டுட்டு 6 கிலோ சிக்கனை போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் குக் ஆயிடணும். அதுக்காக 2 கைப்பிடி உப்பு சேர்த்துருக்கோம், கல் உப்பு. உப்பு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம உப்பும் சரி பிரியாணி தூளும், மற்றபடி பட்டையோ கிராம்போ எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. லெமன் ஒரு 3 சாறு எடுத்து சேர்க்குறோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 5 கிலோ சீரக சம்பா, ஊற வச்ச சீரக சம்பா அரிசி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா வற்றி அது அரிசி மட்டும் இருக்கணும். அந்த அப்போ 50% வெந்திருக்கும் அந்த அரிசி. அப்போ தம் போடுறோம். மேலே ஒரு வாழை இலையை போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கங்கெல்லாம் எடுத்து வச்சு தம் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் விட்டோம்னா நம்ம பிரியாணி ரெடி.